தாவேகா ஆட்சி 38 நாள் 150 போக்சோ வழக்குகள் 126 பாலியல் குற்ற வழக்குகள் இபிஎஸ் கடும் விமர்சனம். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் புதியவர்கள் என்பதால் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 2 நாட்கள் பயிற்சி முகாம்கள் நடைபெற்றது. 2 நாட்கள் பயிற்சி முகாமை முடித்துவிட்டு இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டனர். இன்றைய அமர்வு முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அப்போது அவர் பேசும்போது ஆளுநர் உரையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்த்தோம். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு எந்த திட்டங்களும் உரையில் இல்லை என தெரிவித்துள்ளார். வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்ற செய்திதான் இந்த உரையிலும் இருந்தது. இந்த ஆட்சியில் இதுவரை சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. போதைப் பொருள் விற்பனை முன்பை விட இப்போது அதிகமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து 38 நாட்கள் ஆகின்றன. இதில் 150 போக்சோ வழக்குகள், 126 பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகள் இந்த நாட்களில் பதிவாகி இருக்கின்றன. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வீரவசனம் எல்லாம் பேசினார்கள். இந்த அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அறிவிக்கப்படாமல் ஆங்காங்கே மின்வெட்டு நடைபெறுகிறது. இதனால் மக்கள் பாதிப்படைகின்றனர் என தெரிவித்துள்ளார். பலரின் தூக்கத்தை இந்த தாவேகா அரசு கலைத்திருக்கிறது. தேவையான மின்சாரத்தை கொள்முதல் செய்து தடையில்லா மின்சாரத்தை வழங்க வேண்டும். ஆனால் அரசு வெவ்வேறு காரணங்களை சொல்வதற்காக முற்படுகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.